விஜய் டிவியிலேருந்து மீடியா மிஷன் விலக போகிறதா ஒரு அறிவிப்பை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் டிவியில் இருக்க நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஷோக்கு காரணமே மீடியா மிஷன் தான். குக் வித் கோமாளி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை அண்ட் சூப்பர் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோஸ் எல்லாமே தொடர்ந்து அவங்க தான் தயாரிச்சிட்டு வந்தாங்க. விஜய் டிவியில் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கும் மேலே இவங்க ஒரு கணக்கில் இருந்திருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் கான்செப்டில் நிறைய ஷோஸை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இப்போது விஜய் டிவிக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த விஜய் டிவியிலேருந்து நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா மிஷன் சார்பாக ஒரு போஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். முன்னதாக சூப்பர் சிங்கர் ஷோவை குவைட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா குக் வித் கோமாளி ஷோலேருந்து நிறைய கோமாளிஸ் வெளியே போயிருந்தாங்க. ஈவன் ஜட்ஜஸ் கூட இப்போ ரீசண்டாக நாங்கள் இனிமேல் ஷோவில் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது குக் வித் கோமாளி ஷோவை தயாரிக்கிற நிறுவனமே இனிமேல் நாங்கள் இந்த ஷோவை தொடர்ந்து கண்டினியூ பண்ண போகிறது கிடையாது, நாங்கள் விஜய் டிவியை விட்டு வேற ஒரு சேனலுக்கு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஷிவாங்கி, ஸ்ருத்திகா, உமா ரியாஸ், குறைஷி, விசித்ரா, சுனிதா அப்படின்னு மீடியா மிஷன் மூலமாக பங்கேற்ற பல பிரபலங்கள் இதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. மீடியா மிஷன், சூப்பர் மம்ஸ், சமையல், சூப்பர் சிங்கர், குக் வித் கோமாளி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை, கிச்சன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நிகழ்ச்சியை தயாரிச்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து அவங்க வெளியே போகிறது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் மீடியா மிஷன் வேறு டிவி சேனல் கூட கனெக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா முன்னதாக குக் வித் கோமாளி ஷோலேருந்து வெங்கடேஷ் பட் ரிலீவ் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவரை தொடர்ந்து செஃப் தாமுவும் இனிமேல் நான் குக் வித் கோமாளிக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு ஷோ பண்ண போகிறோம், கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ மீடியா மிஷனும் விலகிட்டாங்க. இதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரைவேட்டாக வேற ஒரு சேனலில் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு.